பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அதாவது, நான் உன்னை குணமாக்குவேன். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீர் பிழைக்க மாட்டீர், உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு சொல்லப்பட்டது. அப்போ இந்த நேரத்தில் எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி அந்த 5ல் நம்ம வாசிக்கிறோம். அந்த 3ஆம் வசனத்தில் எசேக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மிகவும் அழுதான், ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான், விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணினார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்கள் செபத்தை கேட்கிறவர். ஆண்டவர் உங்கள் செபத்தை கேட்டு அவர் உங்களுடைய வியாதிகளை இந்த நாட்களில் அவர் குணமாக்க அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவனாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய பயங்கரமான வியாதியாக இருந்தாலும் கூட, நிர்பந்தமான நிலைமையிலே இருந்தாலும் கூட, கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர், உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். அந்த வசனத்தில் மேல் பகுதியில் கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் உங்களுடைய வியாதிகளை குணமாக்குவார். அவர் உங்களை குணமாக்குற ஒரு நல்ல தேவன். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்தாலும் கூட, நிர்பந்தமான நிலைமையில் இருந்தாலும், இந்த நாட்களில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் செபித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு பாருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கை, அவர் உங்களுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி அமைப்பார். நாள் குறித்திருந்தாலும் கூட, இவ்வளோ காலம்தான், இவ்வளோ நாட்கள் தான் என்று டாக்டர் சொன்னாலும் கூட, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட, ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்கள் இந்த நாட்களில் அவர் பெருக பண்ணுவார். ஆயுசு நாளில் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். அவர் உங்கள் செபத்தை கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு நல்ல தேவன். உங்கள் செபத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு அவர் உங்களை குணமாக்குவார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே எசேக்கியா ராஜனுடைய வியாதி படுக்கையை மாற்றி ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை குணமாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் நிர்பந்தமான நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். கைவிடப்பட்ட நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். அவர் உங்களை குணமாக்குவார். அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. நிர்பந்தமான ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரை செபத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிற தேவன், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய இரக்கத்தினால, நீர் உம்முடைய கிருபையினால நான் உன்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே கர்த்தாவே. ஒரு அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நாட்களிலே ஸ்தோத்திரம், சுகத்துக்காக, விடுதலைக்காக நினைத்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆயுசு நாட்களை என் ஆண்டவர் பெருக பண்ணுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.